السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃப் பயணம் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தாயிஃபில் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கவலையோடு திரும்பி வந்த வழியிலே ஒரு கிறிஸ்தவரான அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்லா என்ற பகுதிக்கு தாயிஃபிலிருந்து வந்தபோது ஜின்கள் அவரை சந்தித்து அவரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். அதை அடுத்து ஜின்கள் சம்பந்தமாக நம்முடைய மார்க்கம் என்ன கூறியிருக்கிறது என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, மனிதர்களில் எப்படி முஸ்லிம்கள் காஃபிர்கள் இருக்கிறார்களோ அதுபோல ஜின்களிலேயும் முஸ்லிம் ஆன ஜின்கள் உண்டு, காஃபிரான ஜின்களும் உண்டு. மனிதர்கள் எப்படி நல்லவர்கள் இருக்கிறார்களோ கெட்டவர்கள் இருக்கிறார்களோ அதுபோல ஜின்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கு நம்மை போலவே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் வரைக்கும் ஜின்கள் செய்கிறார்கள். ஹஜ் கூட ஜின்கள் செய்கிறார்கள். எல்லா வணக்கங்களையும் நம்மை போலவே அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதே போல நம்மை போலவே அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது. அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். கஃபன் தஃபன் எல்லாம் மனிதர்களுக்கு செய்யப்படுவதை போலவே ஜின்களுக்கு எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அதனால் அந்த நிகழ்வுகள் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் குர்ஆனின் சான்றின்படியும் ஹதீஸின் சான்றின்படியும் அது மௌத்தாகுவது, அவர்கள் அடக்கப்படுவது எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கபரிலேயும் கேள்வி கணக்கு இருக்கிறது. மறுமையிலேயும் அவர்களுக்கு மனிதர்களைப் போலவே மனிதர்களுக்கும் விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், சனஃபுரு லக்கும் அய்யுஹஸ் தகலான், மனித ஜின் கூட்டங்களே உங்களை நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். விசாரிக்க ஆயத்தமாவோம். மறுமையில மனிதர்களுக்கு எப்படி விசாரணை இருக்கிறது அதுபோல ஜின்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. இரண்டு பேரையும் அழைத்து அல்லாஹ் சொல்றான். அந்த சூரத்து ரஹ்மான் என்கிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சனஃபுரு லக்கும் அய்யுஹஸ் தகலான், மனித ஜின் கூட்டமே உங்களுக்கு விசாரணைக்கு நாம் தயாராகுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல அவர்களுக்கும் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. மனிதர்கள் எப்படி அவர்கள் செய்த தீமைக்கு தகுந்தாற் போல் நரகத்திலே இருப்பார்களோ அதுபோல அவர்களுக்கும் நரகம் இருக்கிறது. அதே போல அவர்கள் செய்த நன்மைகளுக்கு தகுந்தாற் போல் சொர்க்கமும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், நாம் மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் அவர்கள் அதிகமா அனைவரையும் நரகத்திலே நிரப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் நரகத்திலே நிரப்புவோம் என்று சொல்றான். இப்ப அல்லாஹ் நரக வேதனை என்பது மனிதர்களுக்கு இருப்பதை போல ஜின்களுக்கும் இருக்கிறது என்பது இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வான், வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்திற்காகவே நாம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய அந்த மறு உலக வாழ்க்கை சம்பந்தமாக குர்ஆனுடைய தஃப்சீர்களில் சில 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு விசாரணை செய்யப்படுவது எதற்காக என்றால் அவர்கள் நரகம் செல்வது அல்லது செல்லாமல் இருப்பதற்காக தான் விசாரணை. அவர்கள் நரகத்துக்கு அனுப்புறதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் அல்லாஹ் விசாரணை செய்கிறான். அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், சொர்க்கத்தின் ஓரப்பகுதியிலே இருப்பார்கள் என்றும் கருத்து சொல்கிறார். அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், ஆனால் சொர்க்கத்தின் ஓரப்பகுதியிலே அந்த ஜின்கள் இருப்பார்கள் என்று ஒரு கருத்து வருகிறது. மூன்றாவதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அவர்கள் மனிதர்களைப் போலவே சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள், ஜின்களை நாம் பார்ப்போம், நம்மை அவர்களால் பார்க்க முடியாது.
ஜின்களை நாம் பார்ப்போம், அவர்களால் மனிதர்களை பார்க்க முடியாது. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு ஜின்களை பார்த்திருக்கிறியான்னு கேட்கிறோமா இல்லையா? அதுபோல அந்த ஜின்கள் அங்கே சொர்க்கத்திலே நீங்கள் மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இப்படி 3 விதமான கருத்து சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் சொர்க்கத்தின் ஓரத்தில் இருப்பார்கள் அல்லது சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களால் நம்மை பார்க்க முடியாது என்பது ஒரு பிரபலியமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜின்களுடைய ஆயுள் காலம் அதிகம். ஜின்களுடைய ஆயுள் காலம் அதிகம். மஆரிஃபுல் குர்ஆன் என்கிற திருக்குர்ஆன் விளக்க உரை அந்த உருதில் எழுதப்பட்ட அந்த நூலிலே ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் நம்முடைய உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் கலீஃபாவாக இருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் மக்காவுக்கு செல்லுகிற வழியிலே ஒரு இடத்திலே பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பிரமாண்டமான பாம்பு ஒன்று செத்து கிடக்கிறது. பாம்பு ஒன்று செத்து கிடக்கிறது. அதை அவர்கள் எடுத்து அடக்கம் செய்கிறார்கள். அதை எடுத்து குழி தோண்டி அந்த பாம்பை புதைக்க செய்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடக்கி முடித்து விட்டார்கள். அப்போது ஒரு சப்தம் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்க யா சுரக், சுரக்கே உனக்கு சலாம் உண்டாகட்டும் என்று ஒரு சப்தம் கேட்கிறது. இதை கேட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சத்தம் வந்த திசையை பார்த்து கேட்கிறார்கள், நீ யார் என்று கேட்டபோது அங்கிருந்து பதில் வந்தது, நான் இப்போது நீங்கள் அடக்கம் செய்திருக்கிறீர்களே இந்த சுரக், இந்த ஜின்னும் நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டோம். அப்படி ஒரு கூட்டம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டோம். அப்படி உடன்படிக்கை செய்த ஜின்களில் நாங்கள் 2 பேர் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தோம். அதிலே இந்த சுரக் இப்போது இறந்து விட்டது என்று இன்னொரு ஜின் பதில் சொன்னதாக மஆரிஃபுல் குர்ஆனிலே அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜின் பேசியது, அஷ்ஹது அன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறேன். தமூத்து அன்த யா சுரக் பிஃபிலாத்தின் மினல் அர்த் வயுத்ஃபினுக கைரு உம்மதி. சுரக்கே, நீ ஒரு தெருவிலே நீ இறந்து கிடப்பாய், அப்போது உன்னை இந்த சமுதாயத்தில் சிறந்த ஒருவர் உன்னை அடக்கம் செய்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டதாக சாட்சி சொல்கிறேன் என்று அந்த இன்னொரு ஜின் சொன்னது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 101 அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 101 வஃபாத்தானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 இறந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கும் இவர்களுடைய இறப்புக்கும் இடையிலே 90 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. 90 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது. அதிலிருந்து 13 வயதை கூட்டினால் கிட்டத்தட்ட 103 ஆண்டுகள் ஆகிறது. 90 ஆண்டு இடைவெளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்களை தாயிஃபிலே சந்தித்ததுக்கும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்தது கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால இடைவெளி. அதற்கு முன்னாலேயே அந்த ஜின்கள் பிறந்திருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் என்றெல்லாம் வாழுகிற ஜின்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வை வைத்து நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். ஜின்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா எதை கேட்கிறோமோ அதை நம்பி அல்லாஹ்வின் மீது அதிகமான ஈமான் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றி நடக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை மாற்றி அல்வாரிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.